இலங்கையில் மிகவும் தேடப்படுகின்ற 4 மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துபாய் போலீசார் இலங்கை போலீசாருக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆக்கள் 4 பேரை இங்கே பிடிச்சி வச்சுக்கிறோம், வந்து கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி. அந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மிகவும் தேவைப்படுறார்கள். பல கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், கடத்தல்கள், போதைப்பொருள் வியாபாரம் என்று சொல்லி இருக்கிற எல்லா குற்றங்களுடையும் சம்பந்தப்பட்டாக்கள்லாம் இந்த 4 பேரும். இந்த 4 பேருடைய பேரும் அடிக்கடி செய்திகளில் அடிபடுறது. இப்போ கொழும்புலையும் சரி அல்லது வேறு இடங்களையும் சரி கொலை சம்பவங்கள் நடக்குது அடிக்கொருக்கா. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஆளுடைய பேராவது அடிபடும். அவர்தான் காரணமாக இருந்தார் அல்லது அவருடைய தூண்டுதலின் பேரில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் என்று சொல்லி அடிக்கடி ஊடகங்களில் அடிபடுற பேர் தான். முதலாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டே ரஞ்சி என்று சொல்லப்படுற நபர். போன வருஷமெல்லாம் நடைபெற்ற சம்பவங்களில் இந்த கொண்டே ரஞ்சியினுடைய பேர் அடிபட்டது. அவர் முதலாவது நபர். அடுத்தவர் எல்டோ தர்மே என்று சொல்லப்படுற நபர். அவரும் பல கேசுகளோடு சம்பந்தப்பட்டவர். அடுத்தது பஸ் லலித் என்று சொல்லப்படுற நபர். நிறைய பஸ்ஸுகள் வச்சிருப்பார் போறதுக்கு. பஸ் லலித் சொந்த பேர்கள்லாம் வேறு தான். இவன் சொந்த பேர்கள் பெரிய பெரிய நீள பேர்கள். ஆனால் இதெல்லாம் அவன் பாதாள உலக குழு பேர்கள். அதுக்கு பிறகு பனாத்தே சத்து என்று சொல்லப்படுற நபர். இந்த 4 முக்கியமான நபர்களும் துபாய் போலீசாரினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ கைது செய்யப்பட்ட உடனே இலங்கைக்கு அழைத்து வர முடியாது தானே. ஏன்னா துபாயில் வச்சு விசாரிக்கணும், அங்கே வைக்க ஏதாவது கேஸுகள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்போ அந்த 4 பேரில் ஒரு ஆள் இப்போ ரெடியாக இருக்கிறார், இலங்கைக்கு கொண்டு வரதுக்கு ரெடி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் லலித். பஸ் லலித் எனப்படுகின்ற லலித் கண்ணங்கர அவர் நாளை மறுநாள் திங்கட்கிழமை இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளை போய் கூட்டிக் கொண்டு வரத்துக்கு ஒரு போலீஸ் டீம் இப்போ துபாய்க்கு போயிருக்குது. யாருடைய தலைமையில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கமாக இந்த மாதிரி வெளிநாடுகளில் பிடிபடுற ஆக்களை இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வரத்துக்கு போகிறது ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகலை. அவர் தான் போவார். அவருடைய தலைமையில் ஒரு டீம் போகும். ஆனால் இந்த முறை அவர் போகாமல் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒரு எஸ்எஸ்பி ஒரு ஆள் போறார். அவருடைய பேர் கமல் ஆரியவன்ச. எஸ்எஸ்பி கமல் ஆரியவன்ச. அவரும் அவருடைய தலைமையிலான ஒரு டீம் ஏற்கனவே துபாய்க்கு போயிட்டோம். அப்போ திங்கட்கிழமை இரவு பஸ் லலித் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லப்படுது. இந்த பஸ் லலித் என்று சொல்லப்படுற இந்த நபர் மட்டுமே குறைஞ்சது 7 கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவராம். இந்த 7 பேர்ல 2 பேர் சகோதரர்கள். அதாவது ரொஷான் என்று சொல்லப்படுற ஒரு ஆளும் பிற அவருடைய சகோதரரும் அடுத்தடுத்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களை கொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த 7 கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த பஸ் லலித். அதை விட வேற நிறைய கேசுகள், எக்கச்சக்கமான கேசுகள் எல்லாம் இருக்குது. எனவே இந்த 7 கொலைகளினுடைய பட்டியலும் இருக்குது. இப்ப வேண்டாம், பிறகு ஆளை இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள திங்கட்கிழமை இரவு அந்த பட்டியலை முழுமையாக வாசிப்போம். எனவே மிக முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த பஸ் லலித் என்று சொல்லப்படுற நபர் திங்கட்கிழமை அழைத்து வரப்பட இருக்கின்றார். இந்த நடவடிக்கை துபாய் போலீசாருடன் இணைந்து கூட்டு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டதாகும். இப்போ கொஞ்ச காலமாகவே தொடர்ந்து நடவடிக்கை நடந்து கொண்டே இருக்குது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களுடைய நேரடி வழி காட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை இடம்பெறுதாம் என்று சொல்லி அதுக்கு பொறுப்பாக இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ போலீஸ் மா அதிபர் அதுக்கு தலைமை தாங்கினாலும் அதுக்கு பொறுப்பாக ஒரு மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் இருப்பார் தானே. அவருடைய பேர் ரன்மல் கொடித்துவக்கு. மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடித்துவக்கு தலைமையில தான் இந்த ஆபரேஷன் நடந்தது. இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ரன்மல் கொடித்துவக்கு போன வருஷம் ஒரு பெண் ஒரு சிவப்பு கலர் காரில் போலீஸ் மறிக்க நிற்காம ஓடி போய் பிறகு போலீஸாரோட வாய் அடித்து வாய் காட்டி, நான் யார் தெரியுமா, நான் பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடித்துவக்குவனுடைய தங்கச்சி, வேணுமெண்டா கேட்டு பாருங்கன்னு சொல்லி சும்மா பொய் அது சொல்லி போலீஸாரோட பிரச்சனைப்பட்டவா ஒரு லேடி ஒரு ஆள் அந்த வீடியோ எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரவினது. அந்த ரன்மல் கொடித்துவக்கு அவர்தான், அவருடைய தலைமையில தான் இந்த ஆபரேஷன் நடந்திருக்குது. எனவே 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டமை ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்று சொல்லலாம். இந்த பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான வேட்டையில கிடைக்கப்பட்ட முக்கியமான வெற்றி என்று சொல்லலாம். இனி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே வெளிநாடுகளில், அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கோத்தாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார எங்கே இருக்கிறார்? ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு தொடர்ச்சியாக பிணை மறக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவருக்கு காலில் ஒரு காயம் வந்ததா. அந்த காயம் நாள்பட்டு அப்படியே புண்ணா மாறி அது இப்போ இன்னும் பெருத்துட்டு தான் காயம். அதனால்
ஏழாம வந்து சொல்லி இப்பொழுது சிறைச்சாலை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். சிகிச்சைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. உங்களுக்கு தெரியும், ஒரே நேரத்தில் 2 வேலைகள் பார்த்து 2 விதமான சம்பளங்களை பெற்றுக்கொண்டார் மற்றும் அந்த வேலையால் வந்த சலுகைகளை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுகிறது. அதுக்காக பிணை கொடுக்காமல் இவ்வளவு காலம் ஜெயிலுக்குள்ள வைப்பீங்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதை விடவும் வேற சில வாக்குமூலங்கள் அவர் கொடுத்திருக்கலாம். கோத்தாபய ராஜபக்ச பற்றின சில பல ரகசியங்களை அவர் சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக கருதப்படுது. அதை போலீசார் அது சம்பந்தமான தகவல் ஒன்றும் சொல்லல. எனவே அதன் காரணமாகத்தான் ஒருவேளை பிணை கொடுக்காமல் அவர் பத்திரமாக உள்ளேயே வைத்திருக்கப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை போலீசாரினால் தேடப்படுகின்ற 3 முக்கியமான சந்தேக நபர்கள் ஆக்களை தேடி தேடி பார்த்து பிடிக்கவே முடியலை. எங்கே இருக்கணும்னு தெரியலை. ஆனால் இலங்கைக்குள்ளான் இருக்கணும். ஆனால் எங்கே இருக்கணும்னு தெரியல, பிடிக்க முடியலை. இப்போ போலீஸ் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் பொதுமக்களுடைய உதவியை வந்து நாடி இருக்கின்றார்கள். அந்த 3 பேருடைய படத்தையும் வெளியிட்டு இந்த 3 பேரையும் எங்கேயாவது கண்டா போலீஸுக்கு அறிவிங்கன்னு சொல்லி ஒரு 3-4 தொலைபேசி இலக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 ஆக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஆக்கள் கிடையாது, சீன நாட்டவர்கள், சைனீஸ் பீப்புள். இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு சீனர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதாவது வந்து போர்ட் சிட்டி இருக்கு தானே, போர்ட் சிட்டியில் வந்து ஒரு நாள் விடியப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சீன நபர்கள் வந்து கடத்தப்பட்டு அதில் ஒரு ஆள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தவர், மற்ற 2 பேரும் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கொலை சம்பவத்தை செய்தது அவர்களுடைய போட்டி குழுவாக இயங்கக்கூடிய இன்னும் ஒரு சீன குழு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் 2 சீன குழுக்களுக்கு இடையில வந்து பிரச்சனைப்பட்டு அதில் ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருந்தவர். இவருடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட இந்த 3 சீன நபர்களும் தான் இப்பொழுது இலங்கை போலீசாரினால் தேடப்படுகின்றார்கள். ஆக்கள் எங்கேயோ இலங்கைக்குள்ளான் இருக்கணும், ஆக்களுக்கு விசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேயோ இருக்கணும். இப்போ இருந்து கொண்டு நைஸா வந்து எஸ்கேப்பா போயினோம் நாட்டை விட்டு. ஒன்றில் படகு மூலமாக தப்பி ஓடுவினம், அல்லது ஏதாவது ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி ஏர்போர்ட்டு கூடாக நாட்டை விட்டு வெளியேறதுக்கு கூட ஆக்கள் ட்ரை பண்ணலாம். எனவே எல்லா இடம் வந்து இப்பொழுது போலீசார் உசார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோட பொதுமக்களுடைய உதவியை இலங்கை போலீசார் நாடி இருக்கின்றார்கள். இந்த 3 பேரும், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 3 பேரை பற்றி தகவல் தெரிஞ்சா போலீஸுக்கு அறிவிக்க சொல்லி, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ தேடப்படுற ஆக்கள் வந்து இலங்கை ஆக்கள்னு சொன்னால் ஓரளவு கண்டுபிடிக்கலாம், முக சேப்புகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். சீன ஆக்களை வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பினும். எனவே இவர் இல்லை அவர் என்று சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கஷ்டம். அதனால தான் இப்போ பொதுமக்களுடைய உதவியை வந்து இலங்கை போலீசார் நாடி இருக்கின்றார்கள். எனவே இந்த படத்தில் இருக்கிற இந்த 3 பேரை பற்றின தகவல்கள் ஏதாவது யாருக்காவது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா நீங்கள் கூட போலீஸுக்கு சொல்லலாம். ஆனால் மாற்றி கீத்தி சொல்லக்கூடாது. என்னென்னு சொன்னால் அவையில் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருப்பினும் அப்புறம் ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை பற்றின தகவலை கொடுத்துடக்கூடாது. இந்த 22வது அரசியல் திருத்தம் இருக்குத்தானே, நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதில்லை, அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டி அது சரியில்லை, அது கைவிடணும், அது பிள்ளை என்று சொல்லி இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் அதுக்கு கருத்து சொன்னது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்குமார் வந்து கடிதம் எழுதினது. ஆனால் அரசாங்கமும் அதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை. அது கொண்டு வரதான் என்று அரசாங்கம் தண்டவாடில் போய் கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் மஹிந்த ராஜபக்சவும் அதுக்கு கதைக்க வலிக்கிட்டு இருக்கார். மஹிந்த ராஜபக்ச என்ன சொல்லியிருக்கார், அது இப்போ முக்கியம் இல்லையாப்பா, அது இப்போ தேவையும் இல்லை, நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதிலேயே நீடிக்கிறதா இப்போ பிரச்சனையா? அது பிரச்சனை இல்லை, மக்களுக்கு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அரசாங்கம் அதைத்தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கார். இப்போ அவர்கிட்ட நாங்கள் கேட்கணும், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் 2 தடவை ஜனாதிபதியாக இருந்த நீங்கள் அப்போ வந்து நீங்கள் 100க்கு 100% மக்களுடைய பிரச்சனையை தான் பார்த்தீங்களா? வேற ஒரு பிரச்சனையும் பார்க்கல. உங்களால் வந்து எந்த ஒரு நீதிபதிகளோ அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளோ வந்து பாதிக்கப்படலை. எல்லா வழக்கு விசாரணைகளும் ஒழுங்காக நடந்தது, நீங்கள் எதுவுமே செய்யலை. அப்போ நீங்கள் இப்போ கிளாஸ் எடுக்க வாரீங்களா என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் நல்லா தான் இருக்கும். எனவே அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார், மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காமன்னு சொல்லி ஒன்றுமே செய்யலாது. பல்லேகம ஹேமரத்ன தேரர், அதாவது அனுராதபுரம் அட்டமஸ்தானி, இல்லை இப்போ அவர் அட்டமஸ்தானி கிடையாது, அந்த பட்டத்தை வந்து பறிச்சாச்சு. முன்னாள் அட்டமஸ்தானி என்ன உங்களுக்கு தெரியும், 8 இடங்களுக்கு 8 கோயில்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர். அவ்வளவு ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர். ஆனால் தேவையில்லாத வேலைகள் பார்த்து, ஒழுக்கம் இல்லாத வேலைகள் பார்த்து இப்போ கடைசியாக அட்டமஸ்தானி என்ற பட்டத்தையும் இழந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர் தான் நேற்று. இப்போ அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. 2 தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆளை பற்றி. 2 தகவல்களுமே வந்து மிக மிக முக்கியமானவை. கிட்டத்தட்ட பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய அந்த கதையே முடிஞ்சுது. இனி அவர் முழுக்க ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும் என்று சொல்கிற அளவுக்கு இந்த 2 கேஸும் வந்து இறுகி இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து DNA டெஸ்ட்,
அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்டதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கப்படும் என்று சொல்லி, அதாவது வந்து என்னென்னு சொல்கிறேன்னே தெரியல, அந்த பாய் இருக்குன்னு தானே பாய், அந்த பாயில் இருந்து எடுக்கப்பட்ட சில தடய பொருட்கள் சில விதமான விஷயங்களை எடுத்து வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததாம். அது இந்த ஆளோட வந்து ஒத்து போதாம் என்று சொல்லி, அதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. அது இந்த மாதிரி குப்பை கதையெல்லாம் சொல்ல வேண்டி கிடக்கு செய்திகளை பார்த்தீங்களா இவியல் பார்க்குற வேலைகளால். எனவே அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து ஆள் அம்பலப்பட்டுட்டார், ஆள் வந்து மாட்டுப்பட்டுட்டார்ன்றதான் அதன் அர்த்தம். எனவே அந்த இவரால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை இருக்குத்தானே, அந்த பிள்ளைன்ற டிஎன்ஏ இவற்ற டிஎன்ஏ எல்லாம் வந்து அந்த ஒத்து போதாம் என்று சொல்லி, அந்த அங்கே எடுக்கப்பட்ட பொருட்களோட டிஎன்ஏ வந்து ஒத்து போதாம் என்று சொல்லி, எனவே அதில் வந்து ஆள் மாட்டிட்டார் முதலாவது. ரெண்டாவது வந்து இவருடைய வீட்டு பாத்ரூம் இருக்குத்தானே, இவர் தங்கியிருந்த அந்த அந்த அறையினுடைய பாத்ரூம், அங்கே வந்து சில நீளமான முடிகள் எடுக்கப்பட்டதாம், தலைமுடிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டு அதையும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். அது வந்து இவரால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை இருக்குத்தானே, அந்த பிள்ளையினுடைய முடி இல்லையாம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, இவற்றை பாத்ரூமில் எப்படி நீளமான முடி வரும், அதுவும் வந்து அந்த பிள்ளைண்ட இல்லை, அப்போ வேறு யாற்றிய முடிகள், அப்போ வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்கணும். எனவே அந்த முடிகள் எல்லாம் ஆற்ற முடிகள் என்று சொல்லி இனி திருப்பி அதுக்கு விசாரணையெல்லாம் வச்சு, எனவே இந்த அட்டமஸ்தானி தேரர் பார்த்த அசிங்கமான வேலைகள் வந்து இப்போ அந்த பட்டியல் வந்து கூடிக்கொண்டு போகுது, வேற கூடிக்கொண்டு போகுது. விசாரணைகளில் வந்து எல்லாம் அதிர்ச்சியூட்டும் தகவல்களாக வந்துகொண்டே இருக்குது. எனவே அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அடுத்த வழக்கு தவணை வந்து அடுத்த வருடத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2027 ஜனவரி மாதம் 8 திகதி.